1 லட்சம் போடு போகுது. டேய் பையா அந்த மத்தான சூத்துல வெடி வை. சரி வைக்கிற வா. ஓடே டைம் ஆயி போச்சு. ஓடே. அம்மா ராணி அம்மா நோனி அம்மா. ஏய் ஓடேடா. டேய் எங்க அண்ணன் என்ன பண்றா? ஏய் ஓடி தங்கை. முன்னூத்தி சண்டை ஏன் கையில சார வந்து தேவட போய் என்ன போடுறீங்க தங்கா நான் என்ன சொல்றேன்னா டேபரா நான் மூத்த பெண்ணு இருந்தானே நீ ஏழை பொண்ணு சின்ன பொண்ணு நான் என்ன சொல்றேன்னா அண்ணனை போயிட்டு நீ தான் முத போய் பார்க்கணும் அண்ணனை போயிட்டு ஆமா அண்ணனை போய் முத பார்க்கணும் ஏய் அக்கா அண்ணா அடிக்க மாட்டாரு நீ பயமா இருக்குது உன் ஜட்டி ரெண்டா கீச்சிடுமா டேய் ஜீவா நான் உள்ள போறேன் பின்னாடியே வேலைக்கு ஏத்துன்னு வா அதான் ஃபர்ஸ்ட் மாமாவை பாக்க வச்சிருக்கேன் பொண்ணு அண்ணா ஏண்டா கம்யூனிட்டி பையா இது எத்தனை காலமா இந்த மாதிரி இது எத்தனை காலமா எத்தனை நாளா இந்த மாதிரி விளக்கு பிடிக்கிற 3 மாசம் எந்த 3 மாசமா ஐயோ மாமா சாப்பிடு அண்ணா தங்கா அண்ணா நான் மட்டும் வர கிடையாது அக்கா வந்திருக்கா போய் பாத்தியா அம்மா பாரியா வாருக்கோ போய் சரியா ஓடி தருவேன் ஐயோ அவட ஷூட் பண்ணுவாங்க கரெக்டா சரி ஒரு ஆள் மட்டும் பையா குடிக்க மாட்டா போச்சு எல்லாமே அவங்க பண்ணாங்களா நான் வேலை பிடிச்சிருந்தேன் அப்படியே போண்டா அண்ணா 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 தங்கச்சியா அண்ணா தங்கூசியா தங்கச்சி பாத்தா எனக்கு அப்படியே ஓ அண்ணா ஓ வீரதீரா அண்ணா
அண்ணன் கிட்ட போவாதேம்மா உன்னை போட்டு குழப்பிடுவான் நீ போவாத வேணாம் அப்புறமா போன இப்படி போறேன் அப்புறம் இப்படிதான் உன் தங்க தேவைக்கு முல்லை மலர் எடுத்து ஒரு பாதத்துக்கு போட்டு தங்கா எப்படி போன என் பாரத்தை பழிது ஓடியாலும் சுகமாக வாழணும் அண்ணா ஆசீர்வாதம் கொடுக்க அண்ணா வாழ்க்கைவே வரம் அளித்த தாய்வில்லாத அழைத்த காரணம் யாது? அழைத்த காரணம் ஐயோ என்னடி கல்யாணம் அக்கா அக்கா கல்யாணம் டேய் வாடா எங்க அண்ணா கல்யாணம் சொன்னாங்களே அது எந்த கலையில இருக்குன்னு கேள்ற தங்கிசே கல்யாணம் 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 அப்படி இல்ல அண்ணனுக்கோ எங்க அண்ணனுக்கு கல்யாணம்டா அப்படியா அப்ப நானு அண்ணன் தங்கச்சி எவனா கல்யாணம் பண்ணி பாத்துக்கிறீங்களா? இந்த என் பொண்டாட்டி போனவன் அண்ணன் தங்கச்சி உங்கள் இருவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். என்னது திருமணமா? ஓ நம்ம ரெண்டு பேரும் அக்கா சொல்லடி திருமணம் வேண்டாம் அக்கா. பாபா கல்யாணம்னா கருப்பா இருக்கு மடியான பையா கல்யாணம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்ன்றாரு அண்ணா. கல்யாணம்னா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்குமா? எந்த கடையில விக்குது? செவப்பா இருக்குமா? கடையில எந்த கடையில விக்குது? எனக்கு தெரியும். எதுங்கடா? சூப்பர் மார்க்கெட்ல விக்குது. சூப்பர் மார்க்கெட்ல பாபா கல்யாணம் எப்படி தெரியுமா? இங்க பாரு ஃபர்ஸ்ட் ஏமா இங்க பாருமா ஜஸ்ட் கல்யாணம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு இருக்கும் நானுங்க பெருக்கும் அப்புறம் பூப்புளி ஆயிடும். பூப்புளியாமா? அதாவது கல்யாணம் என்பது கொஞ்சோண்டு வெண்டைக்காய் மாதிரி இருக்கும், அப்புறம் பூசணிக்காய் மாதிரி வரும், அப்புறம் சொரக்காய் மாதிரி வந்து பூசணிக்காய் மாதிரி வந்து அப்படியே வெடிச்சு போயிடும். அதான் கல்யாணமா? என்ன பாப்பா நீங்க சொல்றது உண்மையா? தெரியலையே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வாட்டி என்ன கல்யாணம் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி உன்னை கல்யாணம் பண்ணி பாக்கணும். ஆமா சரி ஒரு ரெண்டு மூணு பாருங்க. நீ அக்கா கல்யாணம் பண்ணிக்க. அண்ணா கல்யாணம் என்பது ஆகாது. தெரியாது, எங்களுக்கு ஆகாது, நாங்களும் பாப்பாவும் பார்த்தது இல்ல. அது மட்டுமா திருமணம் என்றாலும்
வேணாமா சின்ன பொண்ணு அடி வேண்டாம் வேண்டாம் வீரத்தை பேசலாம் சாத்து மகாராஜா விடாத அவன் கரும்பலூருக்கா ஓடிடணும் அடிக்கிற அடிக்க அண்ணா சின்ன பொண்ணு திருமணம் வேண்டாம் அண்ணா திருமணம் இருவருக்கு செய்து வைப்பதுதான் அண்ணா கல்யாணம்னா எப்படி யாரோட கல்யாணம் கல்யாணம் என்றால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடப்பது திருமணம் அண்ணா ஓஹோ அண்ணா அது மாப்பிள்ளை யார் என்று மாப்பிள்ளை யாருன்னு கேக்குற இந்த காலத்துல எந்த ஒரு பொண்ணுமே ஆசைப்பட்டு அதாவது திருமணம் என்றா நான் யாருக்கு கையை நீட்டணும் கட்டளை மீறக்கூடாது கைது கையை கேட்டா கூட தாலி கட்டிக்கணும் ஆமா ஒரு குஷ்ட நோய் ஒரு என் கட்டளை மீறக்கூடாது நான் யார கை காட்டணும் அவங்கள திருமணம் செய்யணும் அப்படி தெரிஞ்சுக்கிறியா நான் யார கை காட்டுறோம் யார கேட்டாலும் ஆமா யாருன்னு சொல்லுங்க நான் கை காட்டுறேன் என்ன பொண்ணால விளங்கி வரக்கூடிய இதே தனிக்கலாம் நிலையத்தை சேர்ந்த ஐயா தசரன் குமரேசன் சேகர் அப்படி சொல்லப்பட்ட 3 வரும் சின்ன சின்ன பாராட்டி என்னை கேட்காம ஐயோட குடும்பத்திலே நோயற்றோர் குரட்டு செலுத்த வாழ வேண்டும் என்று முருக பெருமான் வள்ளி தெய்வனை பிரார்த்தனை செய்கிறேன். யாருக்கு கை காட்டணும் அவங்களுக்கு தீர்மானம் செய்யணும். நாளை கூட்டு வரப்போம். அப்படியா? உள்ள போங்க, 2 பேரும் உள்ள போங்க. அண்ணா ஆகார் பாரா. போஸ்ட மூச்சு போய் கூட இருக்கும். என்ன அது கேக்குறியா? அண்ணன் எப்படி வீராதி வீரா சூராதி சூரா அவருக்கு நிகரான மாப்பிள்ளை தாண்டி பாப்பாரு கூறு கட்டவளையா? மாப்பிள்ளை பாக்குறீங்க அப்படி மந்திரியாரே இப்பொழுது தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும். என்னுடைய குருவாகிய வசுதேவர் இருக்கின்றார். முதல் மந்திரியா இருக்கின்றார். அப்படி வசுதேவருக்கு திருமணம் செய்து வச்சாங்க. அதனால வசுதேவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். கொடுக்கணும், கட்டி கொடுக்க கூடாது. அதனால வசுதேவர் முதல் மந்திரியாக வசுதேவரை அழைக்க வசுதேவர்
ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் சபையில் வந்தேன் ஆமா என்னுடைய பெயர் என்ன விளக்கம் ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சொன்னதான் ஆமா ஓடியா வசுதேவர் மட்டும்தான் விளக்க முடியும். ஆமா என்னுடைய தாய் தந்தை யாரு, மூதாதையர் யாரு, எப்ப நான் எங்க இருக்கிறேன். ஆமா சூரசேன ராஜன். அதாவது எப்ப மதமதுராபுரி யாருகிட்ட இருக்கு, யாருகிட்ட இருக்குது, கம்சகிட்ட இருக்கு. ஆமா ஆனா நான் உதயமாகும் போது, நான் பிறக்கும் போதுதான் சொல்லுங்க எந்த வடமதுராபுரியிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சூர ஜானம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே என் தந்தை சூர என்னுடைய அதாவது என்னுடைய பாட்டன் சத்துரு கலசன் அப்படி சொல்லக்கூடிய அந்த சத்துரு கலசனுக்கு மகன் சூரசேனன். சூரசேனனுக்கு 12 பிள்ளைகள். ஓ அப்பா, சூரசேனனுக்கு 12 பிள்ளைங்க, 7 ஆண் 5 பொண்ணு. 7 ஆண்ல மூத்தவன் இந்த வசுதேவர். ஓ வசுதேவர். ஆமா 5 பெண்ணில மூத்தது என் தங்கை விருதைன்னு சொல்லக்கூடிய குண்டமாதேவி. ஓ குண்டமாதேவி.
பொன்னமாதேவி முதல் கொண்டு அவங்க ஒரு 5 பேரு, நான் வசுதேவர் முதல் கொண்டு நாங்க ஒரு 7 பேரு 12 பேரு சூரஜன மகாராஜனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கின்ற போது இது இருக்கிறாரு, அதாவது போச வம்சம், போச வம்சம், போச நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை தேவர்கள் இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி. அந்த தேவர்கள் அதாவது உக்கிரசேனன் போஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, போஜ வம்சம், போஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். நாங்களும் எது வம்சத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த தேவகனுக்கு தேவகி ரோகிணி என்று 2 பொண்ணு. உக்கிரசேனனுக்கு கம்சன். எப்படி அவங்க 2 பேருக்கு 3 பிள்ளைகள். எப்படி ஒரே நாடாதான் வடமதுராபுரி, நாங்க சூரச்சனத்துல இருக்கிறோம், அவங்க வடமதுரில் இருக்காங்க. கடைசியா என்ன ஆச்சு? அந்த கம்சன் அவருடைய கொடுங்கோல் அநியாயம் பண்றாரு. அசுரனுக்கு எவற்றமான குணம் இருக்குமோ அத்தனையும் உண்டு. அவன் என்ன செய்தான்? தாய் தந்தரை உதைத்து தானாக அந்த பட்டத்தை இவனே பிடிக்கும். அந்த பட்டத்தை தலை முடிய பாவம் பிடிக்கணும். தாய் தந்தர்கள் பார்த்தார்கள், முக்கியமாக தந்தை யுத்தனை பார்த்தார். நல்ல முறையில உக்கரசன் நாம பட்டத்தை ஆண்டு செங்கோலாட்சி செய்து வர்றோம், இவனை விட்டா இப்ப அவன் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் பல பெண்களை உறவாடி இருக்கிறான், பல அசுரர்களை, பல நியாயமானவர்களை அவன் தாக்கி இருக்கிறான். அவங்க கொடுக்கிற சாபம் இவனு பொல்லாத சாபம். ஆனா அவனுக்கு அது தெரியல. அவனுக்கு ஏண்டதெல்லாம் பெண்ணும், அதாவது மது மாது இது இருந்தா போதும் அப்படி என்று தான் என்ற அகங்காரத்தாலே அந்த கம்ச மகாராஜன் என்ன செய்தான்? சூரச்சேன நாட்டையும் போர் எடுத்து வந்து என் தந்தையையும் முடக்கி விட்டு அங்க வந்து அதையும் கைப்பற்றி கொண்டான். அதுல அதனுடைய பிள்ளையாக இருந்த என்ன செய்தான்? நான் எப்பேற்பட்ட ஆளு, முக்காலம் உணர்ந்தவர். அதாவது நீதி நெறி நடப்பதற்கு நீதி மார்க்கங்களை தர்மங்களை உரைக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர். அதனால என்ன செய்தான்? இங்க வா, நீ எனக்கு மந்திரியாரு, ஆலோசனை மந்திரியாரு, நீதி நெறி மார்க்கங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை மந்திரியாரு. அப்படி என்று என்ன மட்டும்தான் கொஞ்சம் அலட்டாம இருக்கிறான். ஒரு வகையில நான் அவனுடைய மாமன் கூட. ஒரு வகையில மாமா. ஆமா, தாய் மாமன் நான். அப்படி இருக்கின்ற போது அவன் இடத்துல நானும் மந்திரி ஆண்டிட்டு சிக்கினிருந்தூர்ல போதும். அப்படி இருந்தாலும் ஒரு நேரத்துல இவன் அந்த மகத தேசத்து மன்னன் இருக்கின்றான். அவன் இடத்துல ஒரு தடவை அவனுக்கு எனக்கும் எப்படி தெரியுமா? அந்த ஒவ்வொரு நாளையும் பாக்குறேன். அப்படி ஒரு காலத்துல சராசந்தன் இருக்கிறானே அவனு ஒரு ஆமா வந்தான், வேகமா வந்தான், மதமதாபுரிக்கு வந்தான். வந்த உடனே அந்த நேரத்துல அவன் ஏறி வந்து நின்னான். சிங்க வாகன ரதம், ரதத்துல சிங்கத்தை கொட்டி அந்த அளவுக்கு அவன் வீரத்தீர பராக்கிரம் படைத்தவன். அப்படி இந்த கர்வத்தோடு அவன் ஓடி வந்தான். வந்த நேரத்துல அவன் கம்சனை உள்ள விட்டு அவன் மேல இருக்க நான் எதிரே வந்து சில நீதி வாக்குகளை சொல்லி அவனை உறவாக்கினேன். ஆமா, என்னை கண்ட மாத்திரத்துல எப்பேற்பட்ட கோப என்னை கண்டு சாந்தம் அடைந்து விடுவான். அந்த முறையில சராசந்தன் சாந்தம் அடைந்து
இந்த கம்சனுக்கும் ஏற்கனவே இந்த கம்சன் அங்கிருந்து வந்தவனும் ஏற்கனவே இந்த கம்சன் தாய் தந்தையை உதைத்து விரட்டி குழந்தை இருக்கும்போது தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஐயோ! ஆனா அது அந்த சராசந்தனுடைய அரவணைப்புல இருந்ததால என்னவோ மேல அந்த அவனுக்கு என்ன அதிகமான அரக்கர் குணம் வந்தது. அதனால இந்த பட்டயத்துக்காக துரத்தனா அவனும் வந்து படத்தை பிடிக்கணும். இதை கொண்டு சராசந்தம் வந்தான். வந்த போது அவனை நட்பு உண்டாக்கி நான் செய்தேன். ஏனென்றால் நாளைக்கு நடக்கிறது என்னவோ அதை பத்தி நான் செய்வேன். ஆமா, நேற்று என்பது உடைந்த பாடு. ஒரு பானை உடைஞ்சிட கூடி வருமா? அது நேற்று தகவல். நாளை என்பது மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனைனா என்னென்ன குதிக்குமா என்னென்ன குதிக்கும், அது நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது. என்று அப்படின்னு சொல்வது கையில வீணை என்றால்